Praise the Lord Jesus Christ. Encouraged by Holy Spirit இந்த சீரீஸ்ல நான் உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்றைக்கும் கூட ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலனாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமீன். பரிசுத்த ஆவியானவரால என்ன வருது? நமக்கு ஒரு பலன் வருது. என்ன பலன்? நமக்கு நம்பிக்கை பெருகும்படியாக. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படுறச்சே நம்மளோட நம்பிக்கை, கிறிஸ்துவ பற்றின நம்மளோட நம்பிக்கை பெருகும்படியும், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் என்னவா எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எப்படி? பரிசுத்த ஆவியினோட பலத்தினால நம்மளோட நம்பிக்கை பெருகி இயேசுவை பற்றின நம்பிக்கை நமக்கு இன்னும் அதிகமாக பெருகடிச்சு அதோட கூட என்ன ஆகுதா? நமக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவர் கிருபையினால விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்க அந்த விசுவாசத்தினால உண்டாகும். என்ன உண்டாகுது? நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகுமா. அப்ப இந்த பலன் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம சோர்ந்து போறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தான், நம்ம அபிஷேகம் பெற்றவர்கள் தான், ஏன் இன்னும் நம்ம ஊழியம் செய்யறவங்கன்னு கூட நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது? சில நேரத்துல நம்ம விசுவாசமானது சில சோர்ந்து போகும்படியான ஒரு சூழ்நிலை, நம்ம நம்புகிற காரியங்கள் நடக்க முடியாத, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது நிறைவேறாம சில காலதாமதம் வரைச்சு சோர்ந்து போகிறச்சே, அங்க ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறது ஒரு மாத்திரம் இல்லாம நம்ம நம்பிக்கையை, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை, வேத வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும்படி நம்ம நம்பிக்கையை பெருக பண்ணி, அதோட மாத்திரம் இல்லாம நம்ம நம்பிக்கையின் தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தினால உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மள என்னவா நிரப்புறாராம். சோ அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்ம கொண்டாட வேண்டாமா? அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ள இன்னும் கிரியை செய்யணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்ம சார்ந்து இருக்கிறச்சே அவர் நிச்சயமா அந்த உன்னத பலத்தினால நிரப்புவாரு, கிறிஸ்துவ அறிகிற அறிவினால நிரப்புவாரு, நம்ம விசுவாசத்தை இன்னும் பெருக செய்வாரு, நம்ம நம்பிக்கையில் இன்னும் வளர செய்வாரு, தேவ நாமத்தை அங்க மகிமைப்படுத்த செய்வார் இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு குட்டி புறாவும் அதே நேரத்துல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். அப்போ இந்த காக்காவும் புறாவும் தினமும் அவங்களோட வேலைகள் என்ன? அவங்க பறந்து போகிறது, அவங்க குட்டிகளை பாதுகாக்கிறது, அவங்க குட்டிகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கறது, அவங்களோட வேலைகள். அந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணும்? அதை தான் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஆனா ஒரு நாள் இந்த காக்கா பார்த்துச்சான், இந்த புறா மாத்திரம் எப்படி இருந்தாலும் அதோட வேலையை என்ன இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அது அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கே, சோர்ந்து போக மாட்டேங்குது. இந்த காக்கா என்ன பண்ணுமா? சில பேர் ரொம்ப வெயில் அடிச்சா இப்ப வெயில்ல வேண்டாம், சில பேர் ரொம்ப மழையா இருந்தா இப்ப மழையா இருக்கு வேண்டாம், சில பேர் ரொம்ப குளிரா இருந்தா இப்ப குளிரா இருக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்ப இந்த புறாவை பார்த்து கேட்டுச்சான், நீ என்ன மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் குளிர் வந்தாலும் எப்பவுமே நீ செஞ்சுக்கிட்டே இருக்க, நீ சோர்ந்து போகிறது இல்ல, இது ரொட்டீனா இருக்கு, எந்த நம்பிக்கையில போற? நீ போறிய மழையில எங்கேயாவது ஆகாரம் கிடைக்கல, அது கிடைக்கலன்னா என்ன ஆகும்? நீ செத்து போயிருந்தா என்ன ஆகும்? அப்ப அந்த புறா சொல்லித்தான், இல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆண்டவர் பேர்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னை படைத்த தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் எப்படிப்பட்டவர்னாக்க, என்னை எதனால் வரைக்கும் நான் இந்த பூமியில இருக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அதனால் வரைக்கும் அவர் என்னை பாதுகாப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் எனக்கு இந்த குஞ்சுகளை கொடுத்துருக்கிறார் இல்லையா, அதை காப்பாற்ற வேண்டிய கடமை என் மேல இருக்கு. அப்ப நான் செய்ய வேண்டியதை நான் செய்யறச்சே, மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் எதுவாக இருந்தாலும் நான் அவர் பேர்ல இருக்கிற நம்பிக்கையில நான் போகறச்சே, அன்றைக்கு தேவையான ஆகாரங்களாகட்டும், அன்னைக்கு தேவையான காரியங்களாகட்டும் அவர் பார்த்து கொள்ளுவார். அதனால என்னால சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்க முடியுதுன்னு புறா சொல்லிச்சான். உண்மைதான் இல்ல? அப்ப இன்னைக்கு கூட நீங்க எந்தெந்த விஷயத்துல சோர்ந்து போயிருக்கீங்க? இந்த புறா கிட்ட இருந்து நீங்களும் பாடம் நம்மளும் கத்துக்கலாம்ல. நம்மளை படைத்த ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அப்ப அந்த தகப்பன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்கிறத ஆவியானவர் நமக்கு உணர்த்தி நம்மளை பலப்படுத்தி அந்த உன்னத பலத்துல நடத்துறச்சே நம்ம நம்பிக்கையும் விசுவாசமும் பெருக பண்ணி அதனால் வருகிற சந்தோஷமும் சமாதானத்துல நம்மளை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம ஏன் சோர்ந்து போனோம் இல்லையா? நம்ம ஜெபிக்கலாம் இப்போ.
எங்கள் அன்பின் ஆவியானவரும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரை நீர் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காக நன்றி சுவாமி. இன்றைக்கும் கூட இயேசுவின் நாமத்தினால தகப்பனே எங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவை அறிகிற அறிவினாலும் ஆண்டவரே அவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையை பெருக பண்ணி எங்கள் விசுவாசத்தின் தேவனாகிய கர்த்தாவை விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் வளரும்படியாக செய்து அதன் மூலியமாக உண்டாகிற சமாதானத்திலும் சந்தோஷத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவதற்காக நன்றி. இப்பொழுதும் யார் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ ஆவியானவரே பலப்படுத்துவீராக ராஜா. உம்முடைய உன்னத பலத்தினால நிரப்பி நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்து அந்த ஓட்டத்துல நல்லபடியாக ஓடும்படியாக வைத்து ஆண்டவரை அதன் மூலியமாக வருகிற சமாதானமும் சந்தோஷத்திலும் நிரப்புவதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.